ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் மிகவும் நேசித்தான். அவனுடைய வீட்டில் ஒரு பெரிய மரமும் இருந்தது. அந்த மரத்தில் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டியிருந்தன. கீழே ஒரு சிறிய முயலும் வாழ்ந்தது. அருண் தினமும் அவற்றுக்கு தானியமும் தண்ணீரும் வைப்பான். ஒரு நாள் அருகில் உள்ள ஒரு மனிதர் அந்த மரத்தை வெட்ட முயன்றார். அவர் சொன்னார், "இந்த மரம் பெரியது. இதன் மரக்கட்டைகள் நன்றாக விற்கும்." அதை கேட்ட அருண் அழுதபடி சொன்னான், "மரம் என் நண்பன். இதன் நிழலில் நான் விளையாடுகிறேன். இதை வெட்டினால் சிட்டுக்குருவிகளுக்கு வீடு எங்கே? முயலுக்கு நிழல் எங்கே?" அந்த மனிதர் சிந்தித்து மரத்தை வெட்டாமல் விட்டார். அவர் அருணிடம் சொன்னார், "நீ உண்மையில் இயற்கையின் நண்பன்." அதன்பின் கிராம மக்கள் அனைவரும் அந்த மரத்தை நண்பன் மரம் என்று அழைக்கத் தொடங்கினர். மரம், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்தனர். பாடம்: இயற்கையை நேசிப்பது என்பது உலகத்தையே நேசிப்பது. மரங்கள், பறவைகள், விலங்குகள் இவை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.